அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 கவிதை பேழை தமிழ்மொழி வாழ்த்து. இயற்றியவர் பாரதியார். மொழி. மொழி நம் கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் அன்று, மக்களின் பண்பாட்டை வெளிப்படுத்துவது, உணர்வுடன் தொடர்புடையது. மொழியை வாழ்த்தி பல புலவர்கள் பாடியுள்ளனர். இங்கு நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ள தமிழ் மொழியை வாழ்த்தி பாடியவர் பாரதியார். இவர் கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். அதனால்தான் வைரமுத்து பாரதியை கொண்டாடும்போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடிக் கொள்கிறது என போற்றி கவிதை இயற்றியுள்ளார். இவர் இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக் கவிதைகளையும் எழுதியுள்ளார். சிந்துக்கு தந்தை, தமிழ்த்தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். பாரதியின் மீது பற்று கொண்டதால்தான் கனக சுப்புரத்தினம் என்னும் அவருடைய இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்ட பெருமைக்கு உரியவர். இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. பாரதியார் பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என பாடினார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என பெண் விடுதலைக்கு வித்திட்டவர். ஒரு முறை காந்தியடிகளை பார்க்க பாரதியார் சென்றிருந்தார். அப்பொழுது, நான் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன், தாங்கள் வந்து உரையாற்ற வேண்டும் என காந்தியடிகளிடம் கேட்டார். அதற்கு காந்தியடிகள், இப்பொழுது நான் வேறு கூட்டத்திற்கு செல்ல வேண்டும், வேறு நாள் மாற்றி வைத்துக் கொள்ளுங்களேன் என கேட்டதற்கு, நீங்கள் உங்கள் கூட்டத்தை பாருங்கள், நான் என் கூட்டத்தை பார்க்கிறேன் என சொல்லிவிட்டு விற்றென எழுந்து சென்று விட்டார். அப்பொழுது காந்தியடிகள் மற்றவரை பார்த்து கேட்டார், யார் இவர் என. அதற்கு, அவர் தமிழ்நாட்டின் பொக்கிஷம் என கூறினார்கள். அதற்கு காந்தியடிகள் சொன்னார், அவர் தமிழ்நாட்டின் பொக்கிஷம் அல்ல, இந்தியாவின் பொக்கிஷம், அவரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று. இது மட்டுமல்ல, கல்வியை பற்றியும் அதிகமாக பாடியவர். பாரதியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர் கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர். சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் என்றால் என்ன தெரியுமா குழந்தைகளே? ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என ஜாதிக்கு சவுக்கடி கொடுத்தவர். இவர் பன்முக தோற்றம் கொண்டவர். அதனால்தான் வைரமுத்து அவர்கள் பாரதியை கொண்டாடும் பொழுது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடிக் கொள்கிறது என பெருமையாக பாடியுள்ளார். இவர் இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக் கவிதைகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ்த்தேனி,
புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தலைப்பில் தமிழ்மொழி வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. பாடலை காண்போமா மாணவர்களே? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி, இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க, தமிழ்மொழி ஓங்க, துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு, தொல்லை அகன்று, சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து, வளர்மொழி வாழியவே. இந்த முதல் 2 அடிகளை பார்த்தீங்கன்னா, வாழ்க நிரந்தரம். நிரந்தரம் என்றால் என்ன? என்றுமே மாறாதது. மாறாத ஒரே மொழி எது என்றால் தமிழ்மொழி. அதனால்தான் பாரதியார் தமிழ்மொழியை வாழ்த்தி பாடுகிறார். வாழ்த்து என்பது என்ன? மாணவர்களே, உங்களுக்கு தெரிந்த வாழ்த்தெல்லாம் என்னென்ன? பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, ரமலான் வாழ்த்து, கிறிஸ்துமஸ் வாழ்த்து, பிறந்த நாள் வாழ்த்து, திருமண வாழ்த்து. இந்த வாழ்த்துக்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நாமெல்லாம் வாழ்த்துறது இது மட்டும்தான். ஆனால் ஒரு தாய்மொழியை எந்த அளவுக்கு அவர் நேசிச்சிருந்தா தமிழ் மொழியை வாழ்த்தி பாடுகிறார் பார்த்தீங்களா? அப்போ தமிழை தன்னுடைய உயிராக போற்றி பாடியவர். அதுக்கு சால பொருத்தமானவரும் பாரதியார் மட்டும்தான். ஏன்னா பிரெஞ்சு, ஆங்கிலம், சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற பல மொழிகளை அறிந்தும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர். அதனால்தான் தாய்மொழியை வாயார வாழ்த்தி பாடுகிறார். வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. வானம் வரை உயர்ந்துள்ள அனைவற்றையும் அறிந்து இந்த வளர்மொழி வாழ வேண்டும் என வாழ்த்துகிறார். ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி, இசை கொண்டு வாழியவே. 7 கடல் தான். 7 கடல்களால் சூழப்பட்ட இந்நிலப்பகுதியில் தன்னுடைய இலக்கிய மனத்தை எங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற தமிழ்மொழியே நீ வாழ்வாயாக என வாழ்த்துகிறார். இலக்கிய மனம்னா என்ன? ராமாயணம், மகாபாரதம், 5 பெரும் காப்பியங்கள், 5 காப்பியங்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேற்கணக்கு நூல்கள், கொட்டி கொடுக்கின்ற இலக்கிய மனங்களையெல்லாம் உலகம் முழுவதும் பரப்புகின்ற தமிழ் மொழியை வாழ்வாயாக என வாழ்த்துகிறார். எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. இத்தனை சிறப்புகளுடைய தமிழ்மொழியே நீ வாழ்வாயாக என வாழ்த்திக்கொண்டே இருக்கிறார். சூழ்களி நீங்க, தமிழ்மொழி ஓங்க, துலங்குக வையகமே. சூழ்களி என்றால் துன்பம். இந்த துன்பங்களையெல்லாம் நீக்கக்கூடிய, பழமைகளை நீக்கக்கூடிய தமிழ் மொழியே நீ மேலும் உயர்ந்து ஓங்கி வளர்வாயாக என வாழ்த்துகிறார். தொல்லை வினை தரு, தொல்லை அகன்று, சுடர்க தமிழ்நாடே. நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையெல்லாம் நீக்கி அவற்றை மாற்றி ஒளி பெற்று விளங்குவாயாக என கூறுகிறார். வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே என தமிழை மீண்டும் மீண்டும் வாழ்த்துவதில் அவர் கர்வப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். எனவேதான் தமிழ் மொழியை மாற்றி 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 வாழ்த்திக்கொண்டே இருக்கிறார். வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து, வன்மொழி வாழியவே. அந்த வளர்மொழியானது மேலும் மேலும் தமிழ்மொழி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என அவர் வாழ்த்திக்கொண்டே இருக்கிறார். மாணவர்களே, இப்பொழுது இசையுடன் பாடுவோமா? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே.
வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமளந்தது அனைத்தும் மளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. மாணவர்களே, நீங்களும் இது போன்று பயிற்சி எடுத்து வீட்டில் பாடி பழகவும். பாடலுக்குரிய சொல்லும் பொருளும். நிரந்தரம் காலம் முழுமையும். வைப்பு என்றால் நாம் வாழக்கூடிய நிலப்பகுதியை குறிக்கும். சூழ்களி என்றால் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி வளர்மிக்க மொழி, அதாவது வளமிக்க மொழி, வளர்ந்து வருகின்ற மொழி. தமிழ் என்றென்றுமே வளர்ந்து வரக்கூடிய மொழி என்பதை இப்பாடலில் குறிப்பிடுகிறார். இசை என்றால் புகழ். இசை என்றால் இசைதல் என்னும் பொருளும் இருக்கிறது. ஆனால் இப்பாடலில் அவர் இசை என்பதை புகழ் என்ற பொருளிலேயே குறிப்பிடுகிறார். தொல்லை என்றால் பழமை, துன்பம். மாணவர்களே, சொல்லும் பொருளும் அறிந்து கொண்டீர்களா? இப்பொழுது பாடலின் முழு பொருளையும் காண்போம். எக்காலத்திற்கும் நிலை பெற்று வாழ்க என தமிழை வாழ்த்துகிறார். ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ் மொழியே நீ வாழ்வாயாக என கூறுகிறார். 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ்கொண்டு தமிழ்மொழி வாழ்க வாழ்க வேண்டும் என கூறுகிறார். உலகம் உள்ளவரை நீ நீடூடி வாழ வேண்டும் என தமிழை வாயார வாழ்த்துகிறார். அறியாமை இருள் நீங்கி தமிழ் மேலும் மேலும் வளம் பெற்று உலகம் சிறப்படைய வேண்டும் என வாழ்த்துகிறார். பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர வேண்டும் என கூறுகிறார். தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழியே என தமிழ்மொழியை வாழ்த்துகிறார். இது மட்டுமல்லாமல் தமிழை வாழ்த்தி பாடக்கூடிய மேலும் ஒரு கவிஞர் எழுதியுள்ள பாடலை மாணவர்களே படித்து சுவைக்க வேண்டும். தமிழை படிக்க படிக்கத்தான் அதனுடைய சுவையானது உங்களுக்கு புலப்படும். தமிழ் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அமிழ்து 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 என வெளிப்படும்.
அதனால் இந்த பாடலை படித்து சுவைப்போமா? படித்து சுவைக்க. செந்தமிழ் அந்தாதி. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீயே என பாடியுள்ளார். மதிப்பீட்டுக்கு போவோமா மாணவர்களே? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கவனமாக கவனியுங்கள் மாணவர்களே. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. வைப்பு, கடல், பறவை, ஆழி. பாராட்டுக்கள், அந்த மாணவன் சரியாக கூறியுள்ளான். வைப்பு என்பதே சரி. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்று மாணவனே, நீ கூறிய விடை சரி. என்றும் கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வானம் கூட்டல் அளந்தது. பாராட்டுக்கள். அறிந்து கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். மீண்டும் கவனியுங்கள், ஒரு மாணவன் தவறாக கூறியுள்ளான். அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. பாராட்டுக்கள் மாணவர்களே, பாடத்தை நன்றாக கவனித்து உள்ளீர்கள். குருவினா. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது. புத்தகத்தை பார்த்து குறித்து கொள்ளுங்கள் மாணவர்களே. தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து வளர்கிறது. சிறுவினா. தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. மாணவர்களே, இந்த வினாவிற்கு புத்தகத்தில் உள்ள பாடப்பொருளை படித்து உங்களுடைய சொந்த நடையில் எழுத பழக வேண்டும். எழுத எழுததான் பயிற்சி வரும். சிந்தனை வினா. பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன? இதற்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சொந்த நடையில் எழுதி பழக வேண்டும். மாணவர்களே, இப்பாடப்பகுதியில் அமைந்துள்ள மோனை சொற்களை அறிந்து கொள்ளலாம். முதலில் மோனை என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி வருவது. மு, மோ. நீங்கள் எளிமையாக கவனம் வைத்துக் கொள்வதற்காக இந்த எழுத்துக்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். முதல் 2 வரியை பாருங்கள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. இதில் வாழ்க வாழ்க என்னும் 2 சொற்கள் இடம்பெற்றுள்ளன. வாழிய வாழியவே 2 சொற்களிலும் வா என்ற நெடில் எழுத்து ஒன்றி வருவதால் இது மோனை. அடுத்த வரியை கவனிங்கள். வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்திடு வன்மொழி வாழியவே. இந்த வரியில அனைத்தும் அறிந்திடு அ என்ற முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. எனவே இவை மோனை சொற்கள்.
ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. இதில் ஏழ்கடல் இசை கொண்டு இன எழுத்து. உங்களுக்கு இதில் ஒரு சந்தேகம் வரலாம், எழுத்து ஒரே மாதிரி வந்தால் தானே, முதல் எழுத்து ஒரு மாதிரி வரக்கூடிய சொற்கள் தானே மோனை சொற்கள் என நினைப்பீர்கள் மாணவிகளே. இது இன எழுத்து என்பதால் இதுவும் மோனை சொல். ஏழ்கடல் இசை கொண்டு. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. முதல் வரியில் எங்கள் எங்கள் மோனைச்சொல், என்றென்றும் அதுவும் மோனைச்சொல். சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. இதில் மோனை சொற்கள் இருக்கின்றனவா? அடுத்த வரிக்கு வாருங்கள். தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. இதில் தொல்லை தொல்லை மோனை சொற்கள் இருக்கிறது. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. இதில் வாழ்க வாழ்க தமிழ்மொழி தமிழ்மொழி அனைத்தும் மோனை சொற்கள். வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இதில் மோனை சொற்கள் உள்ளனவா என நீங்களே கண்டறியுங்கள் மாணவர்களே. மீண்டும் இப்பாடலை படித்து பார்த்து நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கெங்கெல்லாம் மோனை சொற்கள் வருகின்றன என அடிக்கோடிட்டு எழுதி பழகுங்கள். எதுகை என்றால் என்ன? எதுகை என்பது பாடலில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. எப்படி மோனைக்கு முதல் எழுத்து ஒரே மாதிரியாக வந்தால் மோனையோ, அதுபோல இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை ஆகும். யார் கண்டுபிடிக்கிறீர்கள்? முதலில் பார்க்கலாமா? இதில் எந்த வார்த்தைகள் எதுகை சொற்கள் அமைந்துள்ளன என்பதை மாணவர்கள் கண்டுபிடித்து வீட்டில் எழுதி வர வேண்டும். மாணவர்களே, நாம் இதுவரை இயல் 1 கவிதை பேழையில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் பாடலில் எவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம் தெரியுமா? பாரதியாரை பற்றி, அவருடைய இயற்பெயர், அவர் எழுதிய நூல்கள், அவர் நடத்திய இதழ்கள், அவருடைய பன்முக தோற்றம், இவற்றை பற்றியும் அவர் தமிழ் மொழியை எவ்வாறு வாழ்த்தி பாடினார் என்பதை பற்றியும் அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்லாமல் படித்து சுவைக்க தமிழ் எவ்வளவு சிறப்புடையது என்பதை பற்றி ஒரு பாடலை நாம் படித்து பார்த்தோம். அதை நீங்கள் மீண்டும் வீட்டில் சென்று படித்து பார்க்க வேண்டும். பாடலை நான் எவ்வாறு இசையமைத்து பாடினேனோ அதுபோல இசையுடன் பாடி மகிழ வேண்டும். பாட பாட இந்த பாடலானது உங்களுக்குள்ளே தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய பற்றினை ஏற்படுத்தும். தமிழ் ஓங்குக, தமிழ் வளர்க, தமிழ் மொழி பற்றை நாம் நமக்குள்ளே விதைத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் கடவுள் வாழ்த்துக்கு தரக்கூடிய சிறப்பை விட பாடத்திலே முதலாக மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மொழியை வாழ்த்தி பாடியுள்ளனர். மாணவர்களே, தொடர் பணியாக நீங்கள் இந்த பாடத்தை வீட்டில் சென்று ஒரு முறை வாய்விட்டு சத்தமாக படித்து பார்க்க வேண்டும். மாணவர்களே, நீங்கள் மீண்டும் நன்றாக பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு முறை இப்பாடலை இசையுடன் பாடுவோமா? வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமலர்ந்தது அனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க நிரந்தர் வாழிய வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே.
ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. மாணவர்களே, தமிழ்மொழி வாழ்த்தில் பாரதியார் கூறியுள்ள இப்பாடலை தவிர மேலும் சில பாடல்களையும் அவர் பாடியுள்ளார். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இது போன்று பல பாடல்களை பாடியுள்ளார். மாணவர்களே, இதை போன்றே நீங்கள் வீட்டிற்கு சென்ற பின் இசையுடன் பாடி நீங்களும் மகிழுங்கள். நன்றி, வணக்கம். Hello children, welcome to today's English grammar class. This is for class 8, unit 1. The topic is parts of speech. Are you ready to learn? Let us start. Okay, you all know the parts of the body. Like that, in a sentence also, there are different words. Those are called as parts of speech. You know, my name is Dilip and I'm working as a teacher. Those who are watching, you're going to become a doctor or an engineer or a scientist. People are different and the professions are different. Likewise, words have different functions. The part of speech indicates how the word functions in the sentence. Let us learn the different parts of speech in today's class. There are 8 parts of speech. Number 1, noun. Number 2, pronoun. Number 3 is adjective. Number 4 is verb. Number 5, adverb. Number 6, preposition. Number 7, conjunction. Number 8 is interjection. Come, let us discuss in detail about each of the part of speech.
Noun. Noun is the word used as the name of a person, place, animal or a thing. Okay, can you tell your name now? Yes. Can you tell the names of your family members? All these are names. Can you run to the kitchen and check out all the names which are present in like a things? You can write down and bring me all the names. All those are called as nouns. Let us check some examples here with images. So look at this animal. This is very big. Do you know what is this? Yes, you're right. This is an elephant. So look at this picture. What is this? This is our earth. So earth is the noun here. Okay, look at this image. Can you tell me what is this? Yes, you're right. This is a table. And you're looking into a picture of a person. Who is this? Look at the image. Can you tell me who is this? Yes, you are right. In common, we'll say this is a man. Can you give him a name? Yes, you can give any name. All those are nouns. You're going to see some objects or toys and you're going to name those. Can you tell me the names of these toys? Hey, I love toys. I think that you also love toys. I'm going to show you some toys and you're going to name those. Look at this toy. Do you like this? Yes, of course. What is the name of this? We generally call this as teddy bear. Fine. I'm going to show you another toy. Look at this. So this looks also nice. What is this? This is a sheep. Yes, then bow, 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 it's coming to you. What is this? Yes, this is a dog. If you say puppy also, that's okay. And now I'm going to play with just what is this? Yes, you're right. This is a ball. You can see so many colors in this. You can also list out the colors which you can see in this ball. I'm going to show another play object to you. Have you played frisbee ever? Yes, let us play. This is a frisbee. Let's play and enjoy. Good. There are some balls also here. These are small balls. Yes, you have given all right answers. Let us move on to the next part of speech. See, I'm going to give you some more examples for nouns. For a person, we have an example, William Shakespeare. For the place, I have given you the map of Tamil Nadu. For the thing, I have shown you a picture of computer. For the animal, you can see a lion in the example. So we are going to play a game. The game's name is A to Z. I am going to give you a letter and you are going to write a name of a person, place, animal and thing starting with the same letter. Shall we play that? Are you ready for that? Okay, let me start. A, B, C, D. Oh, okay, your letter is P. Write down the name of your person, place, animal and thing starting with P. Who has completed this? Yes, those who have completed, get a big round of applause. Very good. Let's move on to the next part of speech. Now we are going to check into the second part of speech, which is pronoun. Look at the name pronoun. The name itself tells you pro means instead of noun. So we are going to use this pronoun instead of the nouns. Let us see the expansion for that is pronoun is a word used instead of a noun. So I'm going to show you some images and I'm going to tell you those examples. Look at the boy. What is he doing? If I ask you, you will say he is running. I have underlined the word he. So he is the pronoun here. Okay, look at the kids. They both are playing a game. Can you name what game is this? Yes, you are right. It's a chess. Chess is a noun. So I have underlined a word you. And can you tell me what part of speech is it? Yes, you are right. It's a pronoun. So let's check some more examples. And there are some
other pronouns like I have classified this as first person, second person and third person. I, we, you, he, she, it and they. Here we have some pronouns for singular and plural as well. We are moving on to the next part of speech. Number 3 is adjective. Adjective is a word that describes or modifies a noun or pronoun. We are going to check some examples for this adjective. You are looking into your flower. You know what is this? Okay, can you tell me how is this rose? Yes, this rose is beautiful. So I have underlined the word beautiful. It's an adjective. So you are looking into a boy who is carrying too many books. If someone reads lots of books, we generally call that boy as an intelligent boy. So I have underlined the word intelligent. It is an adjective. And I am going to tell you some more adjectives: beautiful, intelligent, good, bad, clever, little, honest, some, great and large, or some more examples for adjectives. Our next part of speech is verb. Verb is a word used to express an action or state. Generally, when we get the word verb, immediately we think of some actions. I am going to mime some actions and you are going to find what is that. Okay? Are you ready? Yes. Yes, you are right. I am pretending like singing. And look at this. What is this? Yes, I am doing some dance. That's also a verb. Now, okay, you are right. I am bowling. And now, yes, you are right. Generally, when we hear the word verb, we think of an action word, but it also means a state. Let's check some examples here. Look at the boy. His name is Raju. What does Raju do? Raju draws pictures. Look at this image. What does Rahim do? See, he is typing something. So, Rahim types an email. So, I have underlined types. So, one boy here is doing some action. I have asked and I have named him as Muthu. What does Muthu do? Muthu reads a book. I'll tell you some more examples. Come, read, speak, write, learn. And for state, I have some examples like am, is, or, was, were, have, had, has, do, does and did. These are some of the examples for state, like verbs which are denoting the state. And our next part of speech is adverb. This name also tells you like it is an additional information about the verb. Adverb is a word that describes or modifies a verb, an adjective or another adverb. So, it is an additional information about the verb. Let us check some examples here. So, we were telling about walking, running and other things. So, look at the boy. He walks slowly. So, slowly is adverb. It tells you extra meaning and additional meaning about the word walk. So, look at the dance. How does she dance? She dances gracefully. So, gracefully is adverb. My mother cooks deliciously. In fact, your mother also cooks deliciously. I know that. And we have also learned cooking. So, we all learn to cook. And we cook deliciously. So, deliciously is an adverb. I am going to tell you some more examples. Beautifully, cleverly, quickly. And generally we think that when we have ly, it is an adverb. It's not like that. Quite, possibly, never, often, slowly, happily. Here you will find some words which are not ending with ly as well. Next part of speech is preposition. Preposition is a word placed before or with noun or a pronoun to show the relationship of the noun or pronoun to something else.
So generally when we take the word preposition, it shows you the position of the noun or a pronoun in relationship to other parts of the speech in a sentence. Now I am going to show you some objects and you are going to tell me which preposition suits well for this. So look at the image here. I have taken two things. One is a tray or a box, and I have fixed the dog in the position of that. And first image shows you the dog is sitting in the box. So in is the preposition. So this second image shows you the dog is sitting on the box. So this is on is the preposition here. Now you are looking at the dog under the box. So the dog is sitting under the box. The dog is sitting near the box. So near is also a preposition. The dog is sitting behind the box. So behind is also a preposition. You have looked into the actions which I am doing and practice those actions for in, on, behind and near. So now the dog is sitting between the two boxes. The dog is sitting between the two boxes. The dog is sitting in front of the box. And here I have listed some more prepositions like in, of, at, on, by, for, from, out, to, up, with, about, into. And there are some more prepositions which you will learn in our next lessons. Seventh part of speech is conjunction. Conjunction is a word used to join words, phrases, clauses or sentences. The word conjunction means joins. You can easily remember junction, joins. So you remember that joins. So I am going to give you some examples for conjunction. Tom and Prakash are reading poems. So here we are joining two names, that's two words, with and. Tom and Prakash are reading poems. So look at the next example. You cannot win the match unless you practice well. Here two sentences are joined with unless. I am going to give you more examples. And, but, because, or, so, unless, still, if, as, before, though, neither, nor, so, that, either, or. All these are examples for conjunctions. Let's move on to a last part of speech, which is interjection. The word interjection is a word which expresses some certain feelings. It could be happy or so sad. So it expresses both the feelings, either happy or sad. So interjection expresses our feeling. Let me give you some examples. Hooray! I win the race. So here the word hooray is the interjection. See, look at the next example. Alas, he is dead. So here it expresses sad feeling. Alas is a sad feeling, interjection. So some other examples are alas, wow, hooray, oh, ah, shh, bravo. All these are examples for interjections. So this is the end of 8 parts of speech. Let us recall all the 8 parts of speech once again. So you are going to tell me what is the first one? Noun. Number 2, pronoun. Number 3, adjective. Number 4, verb. Number 5, adverb. Number 6, conjunction. Number 7, preposition. Number 8, interjection. So I am going to show you only finger. You are going to tell me. Number 1, yes. Number 2, yes. Number 3, number 4, number 5, number 6, number 7 and number 8. You are right. And can you do one thing? With all the 8 parts of speech, you are going to create a mind map like this. You are going to put in bubbles, write down all the 8 parts of speech and give some examples and explanation for each part of speech.
draw in your own ways, and this is a simple mind map design which we can follow. And here I have listed out all the 8 parts of speech and then explanation followed by examples for each of this. Now we are looking at first noun. Noun is a naming word. Some examples are Dilip, Viluppuram, cat and computer. Pronoun is used instead of a noun. Examples are I, we, you, he, she, it and they. Adjective, it describes or modifies a noun. Example, good, intelligent, red, some, large, tall and honest. Verb can be of action or a state. Example, walk, read, speak, am, is or has, have, had, do, does, did. Adverb, it describes or modifies a verb. So some examples are given here as slowly, beautifully, never and quite, or some examples given here. And now next look at conjunction. Conjunction joins words, phrases, clauses or some sentences. So examples are and, but, because, neither, nor, before and though. And the prepositions shows relationship with nouns or pronouns. Examples are in, of, at, on, by, from, to, over and into. And next, the last one is interjection. It expresses some sudden feelings. Say for example, alas, wow, hooray, oh. And keeping these examples, you can also create your own mind map with beautiful designs of your own interests. So let us check the exercises. Choose the correct part of speech. She went to the market and bought some vegetables. Here, went is a verb, adverb or noun. Second one, I want to go now. Here, now is a or an verb, adjective or adverb. Find the right answer. So the third one is, what are you doing there? Here, there is a or an adjective, adverb or verb. Fourth, there is a mouse under the piano. Here, under is an conjunction, preposition or adverb. Find the right answer. Fifth one, masons build houses. Here, masons is a or an verb, adverb or noun. Kumar is my best friend. Here, Kumar is a or an noun, verb or adjective. She looked up but didn't see anything. Here, up is a or an verb, adverb or conjunction. That was a difficult question. Here, difficult is a or an adjective, adverb or preposition. She was very impressed with her results. Here, very is a or an adjective, adverb or verb. Although she is poor, she is happy. Here, although is a or an conjunction, preposition or verb. Have we bought enough chairs? Here, enough is a. The policeman didn't run fast enough to catch the thief. Here, fast is a or an adjective, adverb or verb. Find the right option. So now let's check the answers. She went to the market and bought some vegetables. Here, went is a verb. I want to go now. Here, now is an adverb. What are you doing there? Here, there is an adverb. There is a mouse under the piano. Here, under is a preposition. Masons build houses. Here, masons is a noun. Kumar is my best friend. Here, Kumar is a noun. She looked up but didn't see anything. Here, up is an adverb. That was a difficult question. Here, difficult is an adjective. She was very impressed with her results. Here, very is an adverb.
Although she is poor, she is happy. Although is a conjunction. Have we bought enough chairs? Enough is an adverb. The policeman didn't run fast enough to catch the thief. Here, fast is an adverb. Let us meet the Grammar family. There is a family in London whose surname is Grammar. So there is a couple, Mr. Noun and Mrs. Verb. The couple has 3 children, a son, pronoun, and 2 daughters, adverb and adjective. The son pronoun has to do all the work of his father in his absence. The 2 daughters love each other, but there is a difference in them. Adjective loves her father and brother and keeps praising them. Adverb loves her mother more and she always modifies her when there is a need. There are 2 servants in the family, preposition and conjunction. The preposition is the chief servant. He is the official servant of his master. Conjunction is the family servant and looks after every member of the family. So the interjection joins the family in times of joy and sorrow. Different functions of the words. A noun names a person, place, thing or an idea. The underlined word in the sentence below is a noun. I caught the basketball. An adjective is a word that describes a noun or pronoun. The underlined word in the sentence below is an adjective. I watched end of the basketball game. So we have in both the examples basketball, but the function differs. Like in one sentence it acts as an noun and in another adjective. Sometimes a word can be more than one part of speech. You can identify the part of speech by identifying the job of the word. So, read the sentence and identify the underlined word's function. Say N for nouns and A for adjectives. Bala wore his red coat because it was chill outside. Bala wore his red coat because it was chill outside. So here A is the answer. Liti's favorite color is red. So function of red. The option is N. You are right. Grandpa says he likes peace and quiet. So quiet is N. Yes, it's noun here. The library is usually a very quiet place. So the function here is A. It's adjective. Begin writing your story on a clean piece of paper. So here paper is a noun. So we brought 3 packages of paper plates to the picnic. Here paper is A. It's adjective. The house was built with concrete blocks. So here concrete is adjective A. Ice creams or chill frosty treat on hot days. So here chill is adjective. My family likes to take long drives by car. Here car is a noun. I go the bus. Here bus is a noun. You're right. You have answered all correct. And excellent job by all of you. And I have underlined some parts of speech here. You are going to identify what part of speech is this. Radha works from home. What does Radha mean here as a part of speech? Yes, it is a noun. So look at the second example. I have made 2 as underlined. So the sentence is, she writes her homework. So what are she and her? Yes, it's a pronoun. You're right. See, look at the third example. She sings a song. What does sings
refer here? Yes, it's a verb. You're right. He reads at home. What does at refer here? It's a preposition, right? And the last one is wow, what an idea. What does wow mean? So recall it, it is an interjection. So now it's riddle time for you. I am going to give you some clues. You are going to identify which part of speech is this. I am used in the place of a noun. Guess who am I? Yes, you're right, it's a pronoun. I denote all the actions you do. What is that? Guess who am I? Yes, it's a verb. I join two words and sentences. Who am I? Guess. Yes, you're right. It's a conjunction. I'm used to express all your feelings. Guess who am I? Yes, it's interjection. Okay, this is the end of today's class. We learnt about all the 8 parts of speech in today's class. See you in the next class. Bye-bye.